ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல்ற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, கார்த்திகை தீப திருநாள் நாங்கள் எப்படி செலிப்ரேட் பண்ணோம் அப்படின்றத உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ டைம் பார்த்திங்கன்னா கரெக்டாக 5:30 ஆகுது. நானும் என்னோடய ஹஸ்பண்ட், என்னோடய பையன் 3 பேரும் கோவிலில் போய் சாமி கும்பிட்டு வந்தாச்சு. வீட்டில் சாமி கும்பிட்டுட்டு கோவிலுக்கு போகலான்னு சொல்லி தான் இருந்தோம். ஆனால் மழை காலன்றதுனால சாயந்தரம் நேரத்தில் மழை வந்துருச்சு அப்படின்னா கோவிலுக்கு போக முடியாதுன்னு சொல்லிட்டு கோவிலில் போய் சாமி கும்பிட்டு வந்தாச்சு. வீட்டில் விளக்கேற்றுறதுக்காக வாங்கியிருந்த அகல் விளக்கில் சுத்தம் பண்ணி மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு எண்ணெய் திரியெல்லாம் போட்டு ரெடி பண்ணி எடுத்து வச்சிட்ருக்கோம். அது கூடவே ஒரு குத்து விளக்கும் சுத்தம் பண்ணி அதுலேயும் மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு எண்ணெய் திரியெல்லாம் போட்டு ரெடி பண்ணி எடுத்து வச்சாச்சு. காலையிலே பார்த்திங்கன்னா வீடெல்லாம் சுத்தம் பண்ணி மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு கோலம்லாம் போட்டாச்சு. மெழுகுதிரி விளக்கு ஏற்றுறதை விட அகல் விளக்கில் ஏற்றுறதாங்க ரொம்ப சிறப்பு. அதனால தான் நாங்கள் அகல் விளக்கு வாங்கியிருக்கோம். நீங்கள் என்ன விளக்கு ஏற்றுனீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மெழுகுதிரி காற்றடிச்சாலும் அணைஞ்சு போயிடும், இல்லை வேகமாகவே தீந்துடும். ஆனால் எண்ணெய் விளக்கு ரொம்ப நேரம் எரியும். அதனால தான் நாங்கள் அகல் விளக்கு வாங்கியிருக்கோம். எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் எங்கள் வீட்டில் செலப்ரேட் பண்ணோம். இதில் நிறைகளும் இருக்கலாம், குறைகளும் இருக்கலாம். இதில் எதுவும் குறை இருந்தது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதை நான் சரி பண்ணிக்கிறேன். விளக்கெல்லாம் ரெடி பண்ணி எடுத்து வச்சாச்சு. வச்சுட்டு இருக்கும்போதே பவர் கட் ஆகிடுச்சு. வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. அதனால் விளக்கு பற்ற வச்சிடலான்னு சொல்லிட்டு பூஜை ரூம்லேருந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு விளக்கு பற்ற வைக்க. வீட்டுக்குள்ளே படி வாசல் எல்லாத்துலேயுமே விளக்கு ஏற்றிட்டுருக்கோம். யதார்த்தமாகவே வீட்டில் விளக்கேற்றுறது அப்படின்றது ரொம்ப மங்களகரமாக இருக்கும் வீடு. இருந்தாலும் கார்த்திகை தீப திருநாள் அன்னைக்கு ஏற்றுறது ரொம்பவே மங்களகரமாக இருக்குங்க. வீடு பார்க்கவும் அழகாக இருக்கும். கீழேயெல்லாம் விளக்கு ஏற்றியாச்சு. நீ மாடியில் போய் விளக்கு வச்சுட்டு வரலான்னு சொல்லிட்டு மாடிக்கு போனோம். மாடியிலையும் விளக்கு ஏற்றியாச்சு. இப்போ தான் ஒவ்வொரு வீட்லையா எல்லோரும் விளக்கு ஏற்றி வைக்கிறாங்க. மாடியில் விளக்கேற்றிட்டு இருக்கும்போதே கீழே கரண்ட் வந்துருச்சு. சரி கீழே போய் சாமி கும்பிட்றலான்னு சொல்லிட்டு கீழே போய் சாமி கும்பிட்டோம். பத்தி சூடம் சாம்பிராணி எல்லாம் காமிச்சு சாமி கும்பிட்டாச்சு. சாமி கும்பிட்டுட்டு வீடு ஃபுல்லாக விளக்கு ஏற்றுனதுக்கப்புறம் வீடு இப்படி தான் இருந்துச்சு. பாருங்கள் நல்லா இருக்கான்னு. தீபாவளிக்கு வாங்கி வந்த பட்டாசு கொஞ்சம் கார்த்திகளுக்காக எடுத்து வச்சுருந்தோம். அந்த பட்டாசெல்லாம் வெடிக்கலான்னு சொல்லிட்டு என்னோடய பையன் அதை தான் எடுத்துகிட்டு வர்றான்.
நாங்கள் இவ்வளோ சிம்பிளாக தாங்க கார்த்திகை தீபத் திருநாளை கொண்டாடணும். நீங்கள் எப்படியெல்லாம் கொண்டாடுனீங்க அப்படின்றத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். கம்பி மத்தாப்பு தான் பற்ற வச்சிட்ருக்கேன். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விளக்கேற்றியாச்சு, சாமி கும்பிட்டு பட்டாசு மத்தாப்பெல்லாம் சுற்றிட்டு சாப்பிட போயிட்டோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா சாம்பார், வாழைக்காய் பொரியல், அப்பளம் சிம்பிளாக தான் இருந்துச்சு. இப்படி தாங்க நாங்கள் எங்களோட கார்த்திகை தீபத் திருநாள் போச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.